ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். கோவக்காவை வந்து நீட்டாக கட் பண்ணி வேக வைக்கணும். இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நான் வந்து சோம்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். காய் ஃபஸ்ட்டு இந்த கோவக்காவை நாங்கள் வேக வச்சோம்ல, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. பொன்னிறமாக வரணும். ஓகேவா? நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் வெங்காயம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். இல்லைனா மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காயிலே வேக போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் வதங்கினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப கொடுக்கும் அது. ஸோ நல்லா வதங்கிட்டு கட் பண்ணி வேக வச்சுருக்கோம்ல கோவக்காய், அதையும் இதில் எடுத்து போடணும். தண்ணி வடிய வச்சுருந்தேன் காயை, அதை எடுத்து இப்போ போட்டிருக்கோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நல்லா சுருள நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கலக்கல் கோவக்காய் பொரியல் ரெடி.